ராஜ் டிவி நேயர்கள் அனைவருக்கும் அழகிய காலை வணக்கம். துருக்கி நாட்டில் ஒரு போராட்டம் ஒன்று நடக்குது. என்ன போராட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜெயில் கைதிகள் அந்த நாட்டு ஜெயில் அதிகாரிகளை எதிர்த்து ஜெயிலுக்குள்ளாரையே போராட்டம் பண்ணுறாங்க. அப்பேற்பட்ட போராட்டம், அதில் 12 பேர் இறந்து போகிறாங்க. வேறு வழியே இல்லாமல் துருக்கி அதிகாரிகள் அந்த போராட்டத்துக்கு அவங்க இசைந்து கொடுக்குறாங்க. அப்படி என்ன போராட்டம், அப்படி எதுக்காக ஜெயில் கைதிகள் போராடினாங்க அப்படின்னு பார்க்குறீங்களா? 12 பேர். அந்த ஜெயிலில் இருக்கிறவங்க எல்லாம் உத்தமர்களோ மகாத்மாக்களோ அப்பாவிகளோ நல்லவர்களோ அல்ல. கொலை பண்ணவங்க, கொள்ளையடித்தவங்க, பலதரப்பட்ட குற்றங்களை புரிஞ்சவங்க தான் அந்த ஜெயிலில் இருந்தாங்க. அவங்க தான் போராட்டம் பண்ணாங்க. என்ன போராட்டம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? ஒன்றும் இல்லைங்க. அவங்க இப்போ இருந்த ஜெயிலை விட வேற ஒரு ஜெயிலுக்கு அவங்கள இடமாற்றம் பண்ணணும். புது ஜெயில் தானே, நல்லது தானே. புதிய ஜெயிலில் இடம் இன்னும் சுருங்கிடும். இப்போ ஒரு ஜெயில், இப்போ இருக்கிற ஜெயிலில் அவங்களுக்கு ஒரு உதாரணத்துக்கு ஒரு 3 அடிக்கு 4 அடி இல்லை ஒரு 5 அடிக்கு 6 அடிக்கு அவங்களுக்கு ஸ்பேஸ் இருந்தது அப்படின்னா, இப்போ அவங்கள இடம் மாற்றம் பண்ண போகிற ஜெயிலில் இன்னும் சின்ன இடம். எப்படி இருந்தால் என்ன, ஜெயில் தானே, அவங்கள அதுக்குள்ளே தானே போட்டு வச்சுருக்க போகிறாங்க, அடைச்சி தானே வச்சுருக்க போகிறாங்க. இதில் என்ன பெரிய வித்தியாசம்? The prisoners struggled and 12 people died for a little space and a ray of sunbeam. கொஞ்சம் வெளிச்சத்துக்காகவும் கொஞ்சம் இடத்துக்காகவும் அவர்கள் போராட்டம் நடத்தி உண்ணாவிரதம் இருந்து 12 பேர் இறந்து போயிருக்காங்க. இதில் என்ன பெரிய விஷயம் அப்படின்னு கேட்குறீங்களா? சுதந்திரம், ஃப்ரீடம். ஜெயிலில் தான் அவங்க இருக்க போகிறாங்க. ஆனாலும் அந்த சின்ன இடம் கூட அவங்களுக்கு சுதந்திரத்தை பறிக்கிற மாதிரி இருந்திருக்கு. அது அவங்களுக்கு மனசு கஷ்டத்தை கொடுத்துருக்கு. அதுக்காக அவங்க போராடி இருக்காங்க. ஜெயில் கைதிகளை கேட்டாதான் தெரியும் சுதந்திரம்னா என்னது, சந்தோஷமாக அவங்க நினச்சதை செய்யறதுனா என்னது அப்படின்னு. நம்மள நிறைய பேர் இருக்கிற இடத்தும் பத்தாமல், இருக்கிற விஷயம் பத்தாமல், எக்கச்சக்கமான மனக்கசப்பில் கஷ்டத்தில் இருக்கிறதா நினச்சிக்கிறோம். ஆனால் முக்கியமாக என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நான் என்ன நினைக்கிறோன்னா என்னால் செய்யவே முடியல, இந்த வீட்டில் எனக்கு சுதந்திரமே இல்லை, ஐயோ நான் ஜெயிலில் இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு புலம்புகிற இளம் யுவதிகளே, கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. உண்மையான ஜெயில் எது? உண்மையான சுதந்திரத்தை பறிக்கிற விஷயம் எது? நீங்கள் நினைக்கிறது எல்லாத்தையுமே செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னா, சமுதாய அமைப்பு, வீடு கட்டமைப்பு, சொசைட்டல் கான்டெக்ட்ஸ் அப்படின்னு சில விஷயங்கள் இருக்குது. அதனால் எல்லாத்தையும் எல்லாரும் செஞ்சிட முடியாது. ஒரு சமுதாயத்தில், ஒரு வீட்டுக்குள்ளே, ஒரு அமைப்பின் படி தான் நாம் இயங்க முடியும். அதுக்கு பேர் தனி மனித சுதந்திரமோ இல்லை சுதந்திரமோ கிடையாது. ஒரு நிமிஷம் நாம் கம்ப்ளைண்ட் பண்ணி கத்தி, ஓ என் ஃப்ரீடமில் இன்டர்ஃபியர் பண்ணுறீங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, தயவு செஞ்சு இந்த காலத்து யுவதிகள் உங்கள் மொபைலை எடுத்து யூடியூப்பை கொஞ்சம் தட்டி நிஜமான ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் அவங்களுடைய கதையெல்லாம் எடுத்து பாருங்கள். உங்களுக்கு நீங்கள் எந்த அளவுக்கு தேவையில்லாத விஷயங்களுக்கு, ஊசி பொறாத விஷயங்களுக்கு, உப்பு பொறாத விஷயங்களுக்கு கத்துறீங்க, சத்தம் போடுறீங்கிறது புரியும். எவ்வளோ அற்புதமான ஒரு மெசேஜை இந்த பிரிசனர்ஸ் நமக்கு சொல்லி கொடுத்துட்டு போயிருக்காங்க. ஃப்ரீடம் நம்மளை சுற்றி எல்லா இடத்துலையும் இருக்குது. 4 செவத்துக்குள்ளே நம்மளை அடைச்சி வச்சு ஒரு டப்பாக்குள்ளே போட்டு நம்மளை யாரும் வைக்கலை. நம்ம எண்ணங்கள், நம்மளுடைய செயல்கள், நம்மளுடைய சுவாசம் எல்லாத்துக்கும் இங்கே சுதந்திரம் இருக்குது. அந்த சுதந்திரத்தை நாம் எப்படி யூஸ் பண்ணுறோம்? ஆக்கப்பூர்வமாவா, அழிவுபூர்வமாவா? அழிவுபூர்வமான டிஸ்ட்ரக்டிவாக நம்மளை நாமளே டிஸ்ட்ரக்ட் பண்ணிக்கிறது இல்லையா, இல்லை நம்மளை நாமளே வளர்த்திக்கிறது இல்லையா? டு மூவ் ஃபார்வர்ட் ஆர் நாட்? மீண்டும் நாளை வேறொரு அழகிய கதையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.